ஹாய் கைஸ், இப்போலாம் பிரியாணி செய்கிறதுல பயங்கர எக்ஸ்பர்ட் ஆயாச்சுங்க. நேற்று வந்து சண்டே, அதுவுமா எங்கள் வீட்டில் நேற்று சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். 1 கிலோ சிக்கனில் பாதி வந்து ஃப்ரைக்கும் பாதி வந்து பிரியாணின்னு தான் செஞ்சுருந்தேன். பிரியாணி அப்படின்னாவே அடி கனமான பாத்திரம் வேணும். அது பிரியாணிக்குன்னு தனியாக பாத்திரம் இருக்குது அப்படின்லாம் வந்து வாங்கிட்டுருப்போம். ஆனால் நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோன்னா, நிறைய வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிரியாணி பாத்திரத்தில் வைக்கலாம். கொஞ்சமாக வைக்கிறதுக்கு இப்போ வர குக்கர் எல்லாமே நல்லா அடி கனமாக தாங்க வருது. அதனால் நம்ம வந்து குக்கர்லேயே ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக, கொஞ்சமாக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. நான்லாம் ஃபஸ்ட்டு பிரியாணி குக்கர்லேயே வச்சாலும் விசில் தாங்க விட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போல்லாம் நம்ம தான் எக்ஸ்பர்ட் ஆகிட்டோமே, அதனால் தம் போட்டு தாங்க இப்போ பிரியாணியே செய்கிறது. ஆனால் ஒரு டைம் அப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடியில் பிடிக்கவே பிடிக்காதுங்க. குக்கரில் விசில் விட்டால் கூட அடியில் பிடிச்சிக்கும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அடியில் பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே பிரியாணி மசால் வந்து போட மாட்டேன். நேற்று கொஞ்சமாக சக்தியோட பிரியாணி மசாலா தாங்க கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குக்கர்லேயே வந்து இதே மெத்தடு தம் போட்டு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் குலைவாக வேணும்னா குலைவாக எடுக்கலாம், கொஞ்சம் உதிரியாக வேணும்னா உதிரியாக எடுக்கலாம், எப்படி வேணுனாலும் எடுக்கலாங்க. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். நேற்று வந்து நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, அதே மாதிரி வெங்காய தயிர், இதுதான் மத்தியான சமையல். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.